நீங்க டீ குடிக்க மாட்டீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க காலையில எழுந்த உடனே வெறும் வயதுல டீ குடிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா அதனால உங்க கண்ணில் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது போல ஐ கேர் டிப்ஸ் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட இருந்து ரெகுலரா வேணும்னா மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் தூங்கி எழுந்திருக்கிறப்ப உங்க ஸ்டொமக் வந்து எம்டியா இருக்கும். அந்த லாங் ரெஸ்ட் மோட்ல இருந்து உங்க உடம்பு ரீபூட் ஆகும். அந்த டைம்ல நீங்க டீ குடிக்கிறப்ப உங்க கண்ணில் சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டீல இருக்கிற டானின்ஸ் அண்ட் கஃபைன் நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற ஆசிட் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்றதுனால டைஜஷன் அஃபெக்ட் ஆகும். இதனால ஃபுட் இன்டேக் அப்போ கண்ணுக்கு தேவைப்படுற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்சர்ப்ஷன் ரேட் ரொம்பவே குறையும். வெறும் வயதுல டீ குடிச்சிட்டு உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா ஃபுட்ல இருக்கிற அயன் அப்சர்ப்ஷன் டீ வந்து பிளாக் பண்ணிடும். போதுமான அளவு அயன் கண்டென்ட் பிளட்ல இல்லனா கண்ணுல இருக்கிற ரெட்டினாவுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சு ரெட்டினல் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டீ இஸ் டயூரிட்டிக் அப்படின்னா டீ அதிகமா குடிச்சீங்கன்னா அடிக்கடி உங்களை யூரினேட் பண்ண வைக்கும். நீங்க மார்னிங் எழுந்தா வெறும் வயதுல டீ குடிச்சீங்கன்னா உடம்பு சீக்கிரமே டீஹைட்ரேஷன் ஆயிடும். டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால உங்க கண்ணில் இருக்க டியர் ஃபில்மோட திக்னஸ் ரெடியூஸ் ஆகி ஐ இச்சிங் அண்ட் ட்ரைனஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேல சொன்ன எல்லாமே எப்பயாச்சும் எம்டி ஸ்டொமக்ல டீ குடிக்கிறீங்கன்னா வராது. பட் நீங்க இதுவே ஒரு ரெகுலர் ரொட்டீனா வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா வரும். மார்னிங் டீ குடிக்கவே கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டேன். டீ குடிக்கலாம். பட் டைரக்டா டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் இல்ல ஒரு வாழைப்பழம் இல்ல கொஞ்சோண்டு சோக்குடு ஆல்மண்ட்ஸ் அது மாதிரி லைட்டா இன்டேக் எடுத்துட்டு டீ குடிச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. உங்க கேங்ல எப்படியும் ஒரு முரட்டு டீலவர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்க.